ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருக்கும் பாருங்க. எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க, ஒரு சில நேரம் அப்படி இருக்குதானே செய்யுது. அந்த ரெண்டு மனசாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாயிடும். அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க குரு பகவான். 10வது பாவகத்தில் இருந்தாலும் ராகு சாரம் வாங்கி ராகு இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார், ராகு பகவானை பார்க்குறார். அதாவது தேவகுருன்னு சொல்லுவாங்க. திருமண ஸ்தானாதிபதியும் நமக்கு குரு தானுங்க. அப்போது 6வது பாவகத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் சரியாகும். குரு பகவான் புத்திரகாரகன் சொல்லுவாங்க. 6வது பாவகத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக வருஷ கணக்காக நான் காத்துட்ருக்கிறேனுங்க. போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலைங்க அப்படின்னு